இந்த நாளுக்கான இந்த 32வது சங்கீதம் மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். மஸ்கில் அப்படின்னு சொன்னோம்னா போதனை. நம்ம 150 சங்கீதத்தில் 12 சங்கீதம் இந்த போதனை சங்கீதங்களாக இருக்குது. இப்போ இந்த போதனை சங்கீதம் ஞான போதனைன்னு சொல்லலாம், புத்தி சொல்கிறதுன்னு சொல்லலாம். ஏன் இதுக்கு போதனை சங்கீதம்னு சொன்னோம்னா, பாவ மன்னிப்போட சந்தோஷம் தாவீதுக்கு கிடச்சிருச்சு. அப்போ அந்த பாவ மன்னிப்போட பாக்கியம் என்ன, நான் பெற்ற இந்த பாவ மன்னிப்பை அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு போதனையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் 32வது சங்கீதத்தில் சொல்கிறார். இப்போ இந்த சங்கீதம் எப்படின்னா, 51வது சங்கீதம் பார்த்திங்கன்னா, தாவீது நாத்தான்வேல் கத்தர் சொல்லி போய் தாவீதுகிட்ட சொல்கிறார், இப்படி பாவம் செஞ்சிட்டாரு, அவர்கிட்ட போய் இதை நீ சொல்லுன்னு சொல்லி நாத்தான்வேல் தாவீதுகிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் தாவீது தன்னுடைய அப்படியே இதயத்தை அப்படியே கொட்டுறாரு. யார்கிட்ட? கத்தர்கிட்ட கொட்டி, சாமி நான் இந்த மாதிரிலாம் பாவம் செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன்னு என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்க. உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய இறக்கங்களின்படி என் மீறுதலை சுத்திகரியும், என் அக்கிரமை நீங்கள் என்னை கழுவியறலும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். நான் அப்படியே அந்த சங்கீதம் ஃபுல்லாக தன்னோட பாவத்தை அறிக்கையிடுறார். அறிக்கை இட்டதுக்கப்புறம் கத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறார். சாமி நீங்கள் என்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டிங்க, அதனால 51:13 பாருங்கள், நீங்கள் பாவத்தை மன்னிச்சதுனால பாதகருக்கு, யாரெல்லாம் குற்றம் செய்கிறாங்களோ அந்த பாதகருக்கு உம்முடைய வழியை நான் உபதேசிப்பேன், பாவிகள் உம்மட்ட மனம் திரும்புவாங்க. அதுதான் அந்த 32ஆம் சங்கீதம். நீங்கள் எனக்கு இதை செஞ்சு மன்னிப்பை கொடுத்ததுனால நான் போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நான் நிறைய பாவம் செஞ்சேன், இந்த பச்சை பால்கிட்ட போய் என்னோட எல்லாத்தையும் நான் இழந்தேன், நான் கணவனை கொன்னேன், நான் இப்படிலாம் பாவம் செஞ்சேன், என்னோட இதயத்தை அப்படியே உங்கள்கிட்ட ஊற்றிட்டேன் சாமி, நீங்கள் எனக்கு மன்னிப்பை கொடுத்துட்டீங்க, அதனால பாதகர் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வழியை போய் சொல்லுவேன், அவங்களாம் உங்கள்கிட்ட மனம் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் தான் பெற்ற அந்த பாவ மன்னிப்பின் ரகசியத்தை நமக்கு சொல்லி நம்ம எப்படி திருந்தணும் அப்படிங்கிறது தான் இந்த 32வது சங்கீதம். இந்த 32வது சங்கீதத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வசனம், எவனுடைய பாவம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் மீறுதல்னா என்னன்னா, கட்டளைகளை மீறுறது, யாராவது இதை செய்யாதன்னு சொல்லும் போது அதை மீறி செய்கிறோம்ல, அதான் மீறுதல். பாவம்ன்றது உங்களுக்கு தெரியும், காலைல எந்திரிச்சு நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் கத்தருக்கு விருப்பமில்லாத காரியம் செய்கிறோமோ அது எல்லாமே பாவம்தான். அக்கிரமங்கிறது கோணலான சிந்தை உடையது. அக்கிரமமாக சரி என்ன அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு குழந்தையெல்லாம் திட்டுறோம்ல, காலில் எந்திரிச்சனும் அக்கிரமம் தாங்கலை படுத்துகிற பாடு அப்படின்றோம்ல, அந்த அது தெரியாமல் செய்யும், ஆனால் நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும், அப்போ அந்த அக்கிரமம். இப்போ பாவ மன்னிப்புங்கிறது பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற மாதிரி பாவ மன்னிப்பு அந்த காலத்தில் இல்லை. நம்ம தான் இப்போ முழுமையான பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அந்த காலத்தில் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, உன் பாவங்கள் மறைக்கப்பட்டது, உன் பாவங்கள் மூடப்பட்டது, உன் பாவங்கள் எண்ணாமல் இருக்கப்பட்டது, உன் பாவம் தள்ளி வைக்கப்பட்டது. ஏன்னா அப்போ ஏசாமி சிலுவையில் மறிக்கலை. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பலியாக ஒரு ஆடையோ கோழியோ மாட்டையோ கொண்டு கொடுப்பாங்க. அந்த ஆசாரியர் அதை வாங்கி கொண்டு போய் அந்த இதை பலி செலுத்துவார், பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பிரதான ஆசாரியர் அதை எல்லாரும் பார்க்க மாதிரி வச்சு பலி செலுத்தி, உன் பாவத்தை தள்ளி வச்சிட்டேன், இனிமேல் பாவம் செய்யாத, உன் பாவம் மூடப்பட்டது, இனிமேல் செய்யாதன்னு. ஆனால் நம்ம இப்போ பெற பாவ மன்னிப்பு முழு பாவ மன்னிப்பு. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்துக்காக அவர் அறையப்பட்டார். அதனால நம்ம பெற பாவ மன்னிப்பு முழு பாவ மன்னிப்பு. அதனால இந்த பாவ மன்னிப்பை நம்ம பெறணும்னா எதையுமே மண்டைக்குள்ளே வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போய் சாமிகிட்ட கொட்டிடணும். இப்போ தாவீது இந்த செஞ்ச இதனால அவருக்கு பாருங்க, நான் அடக்கி வைத்த மட்டும், அடக்குன்னா நெஞ்சில் வச்சே இருக்காரு, அந்த பாவத்தை போய் அறிக்கையிடவே இல்லை. நித்தம் என் கதறுதல்னால என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. நம்ம கூட சொல்லுவோம் சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது, எலும்பு நரம்பெல்லாம் என்னமோ வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா நிம்மதியாக இருக்க முடியாது. அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, அது பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, ஐயோ என்னவோ பண்ணுது, அதை யார்கிட்டையாவது சொல்லணும். சில பாவங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி செஞ்சுட்டேன் தப்பாயிடுச்சுன்னு மறைக்கக்கூடிய சில பாவங்கள் செய்யும்போது அதை சாமிகிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். வெளியில் சொன்னால் இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கா, இதை போய் எப்படி மன்னிக்கிறது, இப்படி பண்ணியிருக்கான்ட்டு 4 பேர், அதை 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அதனோட நம்ம பாவங்களை நம்ம சொல்கிற ஒரே இடம் ஏசப்பா மட்டும்தான்.
அவர்கிட்ட தான் மனம் திறந்து அப்படியே கொட்டலாம். சாமி இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், தெரிஞ்சு செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், துணிகரமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் சொல்லலாம். அப்புறம் பாருங்க, இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாரமா இருந்துச்சு. நம்மள சாமி, ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டேனே, சாமி என்னை தொடுற மாதிரி இருக்கே, அவர் என்னை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கே, நான் வறண்ட பாலை நிலத்தில் இருக்க மாதிரி உஷ்ணமா உணர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கொண்டு கொட்டுறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிட்டேன் என்றேர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சு, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொட்டிட்டேன்ப்பா, நீங்க என்னோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லிடுறாரு. இப்ப பாவத்தை அறிக்கை செய்யறது அப்படின்னு சொல்றது, என் பாவத்தை உன் மேல தூக்கி போட்டேன் சாமி அப்படின்னு தூக்கி போட்டதுனால பெரிய ஜலப்பிரபாகம் வந்தா கூட அது என்னை அணுகாது. ஏன்னா மனசுல பாரம் இல்லை, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். அதனால பெரிய இப்ப பாருங்க அந்த வயநாட்டுல இப்போ வரைக்கும் ராத்திரி வரைக்கும் நினைச்சா கூட அது தூக்கமே வரல, இப்படி ஒரு ஊர். ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு அதுக்கு எனக்கு பதில் ஆனா தெரியல. சாமி சொல்றாரு, நான் இனி ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களேப்பா, இப்படி ஒரு ஊரே அழிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள அது அப்படியே என்னமோ தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எனக்கு பதில் தெரியல. அப்போ அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு, எப்படி அந்த டிவியை அதை திறந்து பார்க்க முடியல. டிவியை நம்ம கண்ணால் அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு ஒவ்வொருத்தரா குடும்பமாக அழிஞ்சதை நம்ம கண்ணால் மறக்க முடியாது. ஆனால் நம்ம பாருங்களேன், சுகமாக இங்கே உட்கார்ந்துருக்கோம், கடவுளுடைய சுத்த கிருபை. அப்போ நீர் என்னை மறைத்து கொள்கிறீர், இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்போ இவர் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு கடவுள் எனக்கு அரணா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்பதான் ஒரு வசனம் பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ வீட்டில் வசனம்லாம் வச்சுருக்கோம்ல, யாராவது நம்மளை குத்துற மாதிரி வசனம் ஏதாவது வச்சுருக்கோமா? இல்லை, எல்லாம் வெறும் ஆசீர்வாதம் தான். விழிகளை வைக்கிற நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பா, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நாம் நிர்மூலமாக இருப்ப, சுத்த கிருபை, அப்படி இப்படின்னு தான் வைக்கிறோம் ஒழிய நம்ம உணர்த்துகிற மாதிரி வசனத்தை தினம் வைக்கும்போது அது நம்ம கண்ணில் படும்போது, ஓ இப்படியா நம்ம கரெக்டாக இருந்துக்கணும், நீ இப்படியா இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம வைக்கிற வசனமெல்லாம் பாருங்க, கடவுள் தான் இந்த வீட்டுக்கு தலைவர், அவர் மௌனமாக நின்று கேட்குறவர்னு சொல்லுவோம். என்னைக்காச்சும் அதை மாதிரி நம்ம கடைப்பிடிச்சிருக்கோமா? இல்லை, கடைப்பிடிச்சதே இல்லை. அதில் பாருங்க ஒரு வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீர் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்படி ஒரு வசனத்தை வைக்கலாம். தினம் நமக்கு சமாதானம் தேவைப்படும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிஞ்சிருந்தா நலமாயிருக்கும். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினார், அப்படி ஒரு வசனத்தை வைங்கள. அப்போ சிறுமையாக யாருக்கெல்லாம் இயேசுவை பற்றி தெரியலையோ அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு வசனம் வச்சோம்னா, அப்போ இன்னைக்கு யாருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு. இன்னொரு வசனம் பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நான் பாவம் செய்யறதுனால தான் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல, அதனால தான் சாமி அவரோட முகத்தை எனக்கு மறைச்சிருக்கார். அப்படி ஒரு வசனம் தெரியுங்களேன். டெய்லி நம்ம வசனம் போடும்போது அது கண்ணில் நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஐயோ உனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி வசனம்லாம் வைக்கும். நம்மளை குத்தி காட்டி நம்மளை திருத்துற மாதிரி வசனங்களை நம்ம வீடுகளில் என்ன செய்யலாம், வைக்கலாம். அதுக்காக எங்கே போனாலும் என் கிருபை பெரியது அப்படி இப்படின்னு இப்படியே வசனத்தையே வச்சிருந்தோம்னா அது நமக்கு எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் தான் தெரியும். நம்மளை உணர்த்துகிற வசனங்களை நம்ம என்ன செய்யணும், வீடுகளில் வைக்கணும். வசனம் இது பண்ணுறவங்கள்ட்ட சொல்லி, இந்த மாதிரி வசனம் உங்களுக்கு என்ன வசனம் பிடிக்குதோ டெய்லி என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் அப்படின்னு வைக்கணும். ஐயோ ஒவ்வொரு நாளும் சாமி நம்ம கொடுத்துருக்காரு, என்னோட நாட்கள் இவ்வளோதான், நான் ஒவ்வொரு நாளும் என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்க சாமி அப்படின்னு ஒரு வசனம் வைங்க. செய்யலாமா செய்யக்கூடாதா? கட்டாயம் செய்யலாம். அது மாதிரி நம்ம செய்யணும். அப்போ நம்மளோட கஷ்டத்தில் பாதையில் நம்ம பாவத்தில் அகப்பட்டு இருக்கும்போது மன்னிப்பை கோரி நமக்கு கிடைச்ச இந்த பாவத்தை மற்றவங்கள நம்ம திருத்தும் போது அது ஒரு ஊழியம். நான் இப்படி ஆயிட்டேன், நீங்கள் இனிமேல் இப்படி செய்யாதீங்க, நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் கடவுள் உங்களுக்கு மன்னிப்பார், நீங்கள் நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது ஒரு ஊழியம். அப்போ அவர் இப்படி இருந்தார், இப்படி திருந்திட்டார், இப்போ பெரிய குடிகாரன்கள் பெரிய ரவுடிகள்லாம் திருந்தி என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லி ஒரு ஊழியமாக செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஊழியமாக அதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல சொன்னது, அவர் தன்னோட பாவத்தை கடவுள் மன்னித்தது போல மற்றவங்களுக்கும் கடவுள் மன்னிக்கணும். நம்ம போய் நம்மளோட பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு கடவுள்கிட்ட மன்னிப்பு கோரி சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது பாருங்க, மன்னிப்பு. மன்னிப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மற்றவங்களை பற்றி ஒரு சண்டை, ரெண்டு பேருக்கு சண்டை வச்சிங்களேன், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமோ உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமோ உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்குமோ
உங்கள் மாமியாரை தூக்கி வாடகை இல்லாமல் உங்கள் மூளையில் குடி வச்சுக்கிறீங்க. அதான் அர்த்தம். வாடகையே அவங்க கொடுக்காம உங்கள் மூளையில் இருப்பாங்க. இப்படி செஞ்சாங்களா, அப்படி செஞ்சாங்களா, இப்படி செஞ்சாங்க, அப்படி சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த இது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். மனசுக்குள்ளார கவலையை அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி மன்னிச்சு பாருங்க. நம்ம மன்னிச்சிருங்க பாவம் அப்படின்னு சொன்னோம்னா மன்னிப்பேன், ஆனால் அவங்க சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் மன்னிச்சிட்டேன், என்ன சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை நான் சாகிற வரைக்கும் எனக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்றதுல நீங்க மன்னிச்சதுல என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தமே இல்லை. மன்னிச்சிட்டேன்னா அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்களோ அது எல்லாத்தையுமே மன்னிச்சிடணும். நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அதை சாகிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த வார்த்தை அவங்க தாங்க தப்பு செஞ்சாங்க, நான் செஞ்சுட்டு போட்டுமே. நீங்கள் ஒன்றுமே தப்பு செய்யாமல் இருக்கலாம், உங்களுக்கு எதிரானவங்க அப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்கலாம், மன்னிச்சிருங்க. ஒரே வார்த்தை தான். இப்போ நீங்கள் மன்னிக்கலைன்னா சாமி எப்படி உங்களுக்கு மன்னிப்பார்? மன்னிக்காமல் நீங்கள் எந்த ஜெபம் மற்றவங்க உங்களுக்கு நெருங்கினவங்கள கூட இருக்கலாம், அயலானா கூட இருக்கலாம், யாருக்காவது உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்து அவங்கள மன்னிக்காமல் நீங்கள் என்ன ஜெபம் செய்தாலும் அதை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அதுக்கு உங்களுக்கு பதிலே வராது. நீங்கள் வேதத்தில் எடுத்து எங்கே வேணாலும் பாருங்கள், வராது. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரோம், உள்ளே வந்தோடனே நிறையா பார்த்தோன்னா பிரைஸ் தி லார்ட் அப்படின்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் நம்ம உள் மனசு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதே நமக்கு ஆமாம் போன வாரம் தான் இப்படி பார்த்து இப்படி பேசினா இன்னைக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அந்த சத்தமே வராது. சில பேர் பாருங்கள் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லும்போது இந்த பக்கம் இந்த பிரைஸ் தி லார்ட் அப்படின்பாங்க. அப்போ அந்த உள் மனதில் அவங்களுக்கு நம்மளை பற்றி சரியான புரிதல் இல்லை, பிடிக்கல. பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிற இப்போ வீட்டுக்கு விருந்தாடி வராங்க பாருங்களேன், வாங்க 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 அப்படின்னு நம்ம சொல்கிற விதம் இருக்குது. சில பேரை உள் மனதோட அப்படியே வாங்க வாங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷம். சில பேரை அம்மா வந்துட்டாங்க, ஐயோ வந்துட்டாங்களே என்ன சாப்பாடு கொடுக்கறது, ஐயோன்னு அந்த வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? சில பேர் வருகை நமக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேர் வருகை நமக்கு பிடிக்காது. அப்போ அந்த முகம் நம்மளுக்கு அதை என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். இப்போ நம்ம பரமன்ற ஜெபம் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். நாங்கள் எங்கள் பாவ கடன்காரர்களுக்கு மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். சாமி நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், என் சிஸ்டரை மன்னிச்சிட்டேன், என் மாமியாரை மன்னிச்சிட்டேன், என் மாமனாரை மன்னிச்சிட்டேன், என் நாத்தனாரை மன்னிச்சிட்டேன், நீங்களும் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்கிறோம். இப்போ என்ன அர்த்தம்? சாமி நான் என் மாமியாரை மன்னிக்கல, என் சிஸ்டரை மன்னிக்கல, நீங்களும் என் பாவத்தை மன்னிக்காதீங்க சாமி அப்படியே வச்சிருங்க. அதான் அர்த்தம். மன்னிக்காமல் அது மாதிரி நிறைய பேரோட இருக்கோம்ல, அதனால அப்போ மன்னிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். பேதுரு கேட்குறாரு, நான் என்னோட சகோதரனை நான் என் சகோதரனை எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு எத்தனை முறைன்னா என்னோட அயலான, என்னோட ஃப்ரெண்டை, என்னோட மாமியாரை, என்னோட தங்கச்சியை, நான் அண்ணனை அப்படி இல்லை, சகோதரனை எத்தனை முறை? 70 நம்ம கணக்குப்படியே நான் 90 தடவை மன்னிச்சிருங்க, ஒரு தடவை மன்னிச்சிருங்க, 2வது தடவை அப்படி கேட்க முடியாது. மன்னிச்சிருங்க சகோதரனை கேட்கும்போது சாமி 70 தடவை சகோதரனை மன்னிக்க சொல்றார். அதனால தான் பாருங்க நம்ம சர்ச்சில் எல்லாரையும் எப்படி சொல்றோம், தோத்திர சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், சிஸ்டர், பிரதர்ன்றோம். எதுக்கு? இந்த மன்னிப்புக்காக தான். யாரை பற்றியும் யாரும் மனதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, காழ்ப்புணர்ச்சி வச்சுக்க கூடாது. அந்த கோபங்கிறது நம்ம மனசில் அப்படியே அடக்கி 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 வைக்க நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் முடியும். அது எந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல இதுவே கொண்டாடாது. அதனால மேற்கொண்டு தேவையில்லாத வியாதியை விலைக்கு வாங்கி வச்சுக்கிறோம். அதனால இந்த நாளில் என்ன செய்யுங்க, யார் மேலேயாவது கோபம், அது யாரா வேணா இருக்கலாம், கணவன் மேலே இருக்கலாம், பிள்ளைங்க மேலே இருக்கலாம், மாமியார், மாமனார், நாத்தனார், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்டு, தூரத்து உறவினர்கள், யார் மேலே இருந்தாலும் இந்த நாளில் தாவீது எப்படி கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் ஃப்ரீ மனசாயிட்டார். கொட்டிட்டேன், இனிமேல் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் இனி அதை மனசில் வச்சுக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் சாமிகிட்ட சொல்லிட்டேன். நம்மளே ஒரு பலகீனம் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அப்பாடி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு. யார்ட்டையாவது நம்ம மனசில் அதை அடக்கி வச்ச மட்டும் தான் அவர் சொல்கிறாரு. நான் அடக்கி வச்ச மட்டும் எனக்கு அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நெஞ்சில் நானும் எவ்வளோ கவலையை தான் மனசுக்குள்ளே வச்சுப்பேன், நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, சாதாரணமாக கவலை, எத்தனை கவலை எனக்கு அப்படின்னு. அத்தனை கவலையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்கார் மேலே. அவர்கிட்ட நம்மளோட எல்லா கவலையும் தாவீது சொன்ன மாதிரி கொட்டிட்டு அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சோ அதை மற்றவங்களுக்கும் நம்ம போய் சொல்லி அவங்களும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்யணும். 2 காரியம்தான். ஒன்று, தாவீது பெற்ற அந்த பாவ மன்னிப்பினால
அவர் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி அவர் தன்னுடைய ஊழியத்தை நல்லா செஞ்சார். அதே மாதிரி நம்ம உறவினர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ நமக்கு இருக்கும் கோபத்தை, வக்கரத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் அப்படியே டாப்புக்கு போயிடும். ஐயோ இப்படி பண்ணாலே, இப்படி பண்ணானே, இப்படி சொன்னானே அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து அவர்களை மன்னித்து, இந்த நாளில் நீங்கள் யார் மேலேயாவது கோபமாக இருந்தீங்கன்னா, யார் மேலேயாவது எரிச்சலாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் நமக்கு சொன்ன மன்னிப்பை அவங்களுக்கு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, நம்ம செய்கிற பாத்தெல்லாம் சாமி மன்னிக்காமல் வச்சுருந்தா அதோட அளவு பார்த்தீங்கன்னா வானமே பத்தாது, அவ்வளோ உயரத்துக்கு போயிடும். அப்போ அவர் நமக்கு மன்னிக்கிறதுனால தான் நம்ம உயிரோடையே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து நம்மளை காத்து வர்றாரு. அதனால கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் அவங்களோட பாவங்களை மன்னித்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.